இதுக்காகலாம் வருத்தப்பட்டு இருக்காதீங்க. ராணி, இது உன் கொலசாமி கொடுத்த வரம். மத்தவங்க இன்னாவோ சொல்றாங்கன்னு நீ அத்தைய நினைச்சுக்கின்னு இருக்காத, விட்டு தள்ளு. ஆமா ராணி, ஜோசியக்காரங்க 1000 சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஆகுமா? ஏன் இந்த கர்ப்பதான பூஜைக்கு வந்தவங்க இது தெய்வீக குழந்தை, இது நல்லபடியா பிறக்கணும் தானே எல்லாருமே வாழ்த்திட்டு போனாங்க. அவங்க எல்லாம் சொன்னதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. இந்த ஆளு சொன்னதை வச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க. ஆமா அண்ணி, அத பத்தியே நினைச்சு வருத்தப்படாதீங்க ப்ளீஸ். அவங்க எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க. உண்மை என்னன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அதையெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்பட்டுட்டு இருக்காத. தர்ஷினி, பூஜை நல்லபடியா நடக்கும். தாத்தாவுக்கு எதுவுமே ஆகாது. நான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி எப்படியாவது சிவனடியார்களை கூட்டிட்டு வந்துடுறேன். நான் வரேன். கவலைப்படாதீங்க. அந்த ஜோசியக்காரர் நீ சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை விடாம சொல்றாரு. அது எப்படி தமன்னா? கிளவி போன்ல ஜோசியக்காரங்கிட்ட பேசி வர சொல்லுச்சு. வணக்கம் ஜோசியரே. இன்னைக்கு அவரோட 75வது பிறந்த நாள். பசங்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு விஜயரத சாந்தி பண்ணணும்னு முடிவு செஞ்சிருக்காங்க. நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வந்து ஜாதகத்தை பார்த்து நேரம் குறிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். அதுக்கு என்னம்மா, நல்லபடியா குறிச்சு கொடுத்துறேன். சரிங்க, தேங்க்யூ. சரிம்மா, நல்லதுங்கம்மா. ஹலோ நேத்ரா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, அதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. அந்த கிழவனுக்கு பிறந்த நாள், அதனால வீட்ல விஜயரத சாந்தி பூஜை நடக்க போகுது. நேரம் குறிக்கிறதுக்காக ஜோசியரை வர சொல்லிருக்காங்க. நீங்க நேரா அந்த ஜோசியர் வீட்டுக்கு போய் அந்த ஜோசியரை பார்த்து பணத்தை கொடுத்து நான் சொல்ற மாதிரி அவரை சொல்ல சொல்லணும். சரி, அனுப்பி நான் பாத்துக்கிறேன். எப்படி தமன்னா எல்லாத்தையும் கண் இமைக்கிற நேரத்துக்குள்ள கராரா செஞ்சு முடிச்சிடுற? அது இருக்கட்டும், அந்த கிழவனை எப்படி கொல்ல போற? மா, தமன்னா அந்த கிழவனை கொல்றதுக்கு ஏதாவது ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பா. வெயிட் பண்ணுங்க. என்ன தமன்னா? சரியா சொன்ன மனோ. ராணி கிட்ட நம்ம தோத்துறவே கூடாதுன்னு ஒவ்வொரு அடியும் நிதானமா நான் பிளான் பண்ணி தான் வச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் அந்த கிழவனும். அவன் இயற்கையா செத்த மாதிரியே சாக போறான். அதனாலதான் நேத்ரா கிட்ட சொல்லி ஒரு பொருளையும் பார்சல் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பொருள் அது? சித்தப்பா, அதை கொடுங்க. இந்தா கொடுங்க. என்ன தமன்னா, நீ பொருள் அது இதுன்னு சொல்லி பெருசா பில்டப் பண்ண உடனே பெருசா எதையோ கொண்டு வருவேன்னு பார்த்தா அந்த கிழமை போட்டிருக்கிற மாதிரி ஒரு கண்ணாடியை கொண்டு வந்திருக்க. இதுல வேற நேத்ரா கிட்ட சொல்லி வேற வர வச்சிருக்கேங்கிற. இதுல என்ன பெருசா இருக்கு? அதானே, பெருசா இல்லத்த, சிறுசா இருக்கு. இது பார்க்கதான் கண்ணாடி, ஆனா இது ஆளையே கொல்ல போற யமனோட அசிஸ்டன்ட். அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த கண்ணாடியில? செகண்ட் வேர்ல்டு வார்ல ஒரு சைடுல இருந்து ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்தது. ஸ்பை ஆர்டிஃபிகேட் மெத்தட். அவங்க ஆளுங்களை யாராவது டவுட் பட்டுட்டா அந்த ஆளுங்களை கொல்றதுக்காக ஸ்பெஷலா செஞ்சதுதான் இந்த கண்ணாடி. இந்த கண்ணாடி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மங்கலா தெரியும். அப்ப யதார்த்தமா கலட்டி போடும்போது அந்த முள்ளு காது மேல நேரா உள்ள போய் விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி 4 தடவை பண்ணாலே முழு பாய்சனும் நேரா தலைக்குள்ள போய் இறந்துடுவாங்க. அப்பா, நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இப்ப இந்த கண்ணாடிய அவங்க போட்டிருக்க கண்ணாடிக்கு பதிலா மாத்தி போட வைக்கணும்.
அப்படி மட்டும் அந்த கிழவனை போட வச்சுட்டோம், விஜயரத சாந்தி நடக்காது. அந்த கிழவனுக்கு காரியம் தான் நடக்கும். ஏன் தமன்னா, இந்த கண்ணாடியை போட்டு அந்த கிழவன் செத்து போஸ்ட்மார்ட்டம்ல தெரிய வந்தா? நான் என்ன அவ்ளோ முட்டாளா மனோ? இதனாலதான் செத்தாருன்னு போஸ்ட் மார்ட்டத்துல கூட தெரியாது. கிழவன் செத்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜோசியர் சொன்ன மாதிரி ராணியோட வயித்துல இருக்க குழந்தையோட ராசினாலதான் கிழவன் செத்துட்டாருன்னு சொல்லி எல்லாரும் ராணிய ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சூப்பர். எல்லாம் சரிதான். ஆனா இந்த கண்ணாடியை எப்படி அந்த கிழவனை போட வைக்கிறது? அத்த, அது ரொம்ப சிம்பிள். தாத்தா, ஹாப்பி பர்த்டே. இது உங்க பிறந்த நாளைக்காக என்னோட கிஃப்ட். ஏம்மா தமன்னா, எதுக்குமா இதெல்லாம்? என்ன தாத்தா, இது கூட நான் செய்யக்கூடாதா? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லம்மா. சரி, கொடு. தாத்தா, பிரிச்சு பாருங்க. என்னம்மா இது? கண்ணாடியா? அடடா, எனக்கு தான் கண்ணாடி இருக்கேம்மா. அத எத்தனை வருஷமா போட்டுட்டு இருக்கீங்க? இததான் கொஞ்சம் மாத்தி போடுங்களேன். அதுவும் சரிதான். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. தேங்க்யூமா, தேங்க்யூ. என்னடா தெரியலையே. என்னக்கா, தமன்னா என்ன யோசிக்கிறான்னு தானே பாக்குறீங்க? அதை நான் சொல்லவா? தமன்னா, அந்த கிழவனுக்கு இந்த கண்ணாடியை பர்த்டே கிஃப்டா கொடுக்க போற. அந்த கிழவனும் இந்த கண்ணாடியை போட்டுக்க போறான். அதோட அந்த ஆளோட சாப்டர் க்ளோஸ். அப்படிதானே? கரெக்டா தமன்னா? டேய், பார்த்து மெதுவா. உன் கையில குத்திக்க போறேன். முதல்ல உள்ள வை. உள்ள வை, உள்ள வை. அப்பா. தமன்னா, இந்த கலவரத்துல முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம் பாரு. அந்த லாரா நம்மள பிளாக்மெயில் பண்றவன போட்டு தள்ளிடுறேன்னு சொன்னாங்கல்ல, அது என்னாச்சு? போட்டு முடிச்சிட்டாங்களா இல்லையா? ஆமால, அத பத்தி நம்ம யோசிக்கவே இல்ல. அத்த, அதெல்லாம் அவங்க பக்காவா முடிச்சிருப்பாங்க. அவங்க லேட் நைட் வந்திருப்பாங்க. அவங்கள எந்திரிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் கேட்டுக்கலாம். சரி சரி. வருஷம் தவமா இருந்து அந்த சிவன் கிட்ட வர வாங்கினவனா என்னையவே ஏதோ ஒண்ணு இந்த புத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்கா. இல்ல, இந்த புத்துக்குள்ள இருந்து நான் வெளியே வருவேன். அதுக்காக அந்த ஈசனிடமே என் உயிரை மாய்ச்சிக்கிட்டு தவம் செய்ய போறேன். சித்தார்த், உன்னோடு நான் சீக்கிரமே சேர்ந்து எனக்கான சக்தியை பெற்று அடுத்த நிலைக்கு போவேன். எந்த மாணிக்க கல்லு அந்த ஈசனால எனக்கு வரமா கிடைச்சதோ அந்த கல்லை வச்சு என் உயிர் அந்த ஈசனுக்கு பணிய வைக்க போறேன். அந்த பரமேஸ்வரனை நினைச்சு தவம் செஞ்சு என் சக்தியை அதிகரிச்சு காட்டுறேன். இது மானச தேவி மேல சத்தியம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
அங்க உயிரை பணையம் வச்சிருக்கிற இச்சாதாரி. ஓம் நம சிவாய. தாத்தாவை உயிர் கண்டத்திலிருந்து காப்பாத்த போராடுற ராணி. இன்னொரு பக்கம் நான் யாருன்னே தெரியாம 4 வேதங்களை தெரிஞ்ச சிவனடியார காட்டுக்குள்ள தேடி போற சித்தார்த். இதையெல்லாம் தாண்டி உயிரெடுக்க காத்திருக்கிற வன்மத்தோட உச்சியில் இருக்கிற மனித மிருகங்கள். என்ன ஃபங்க்ஷன் ஹீரோவிய காணோம்? என்னது ஹீரோவா? ஐயோ தம்பி, கிழவனை எங்கன்னு கேட்டேன். அந்த கிழவனா? அந்த கிழவன் ஒரு பொண்ணோட உள்ள ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். தம்பி, அக்கா அக்கா, அந்த கிழவியை தான்க்கா பொண்ணுன்னு சொன்னேன். என்ன நீங்க ஒழுங்கா சொல்ல மாட்டீங்களா? நீங்க கூட தான் ஹீரோன்னு சொன்னீங்க. அது அந்த கிழமை என்னமோ புதுசா இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி 2 நாளா சீன் போட்டுட்டு இருந்தாரு, அதான் சொன்னேன். அதுக்கு இதுக்கு சரியா போச்சு, விடுங்க. ஐயோ, கொஞ்ச நேரம் 2 பேரும் அமைதியா இருக்கீங்களா? இருக்கிற டென்ஷன்ல நீங்க 2 பேர் வேற. சரி சரி, டென்ஷன் ஆகாத. இத பாரு, ராணி ஹால்ல தான் இருக்கா. அவ கண்ணுல படாம நைஸா போய் இந்த கண்ணாடிய அந்த கிழவனுக்கு கிஃப்ட் பண்ணிட்டு வந்துரு. கொடுக்கறது மட்டும் இல்ல, அந்த கிழவனை போட வச்சுட்டு வந்துடுறேன். ஆல் தி பெஸ்ட். இந்த காட்டுக்குள்ள மிருகங்களோட நடமாட்டம் இருக்கும் போல. இந்த கால் தடத்தை வச்சு பார்த்தா புலி வந்துட்டு போன அறிகுறி மாதிரி தெரியுது. போய் மரத்துல வெட்டி போட்டு வேண்டியதாண்டா. டேய், போலீஸ் மாதிரி இருக்குடா. ஆமாண்டா. டேய், நம்ம மரத்தை விடுறத கண்டுபிடிச்சிட்டானா பெரிய ஆபத்துடா நமக்கு. எல்லாரும் போய் ஒளிங்க, ஆளை க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். விடாதடா அவனை, சுத்து போடுறா.
யாரா? டேய், யாரா நீங்களா? எதுக்காக என்ன அடிக்க வரீங்க? டேய் நீ போலீஸ் தானே? ஓஹோ, இவங்களாம் கடத்தல் பண்றவங்க போல இருக்கு. என்ன போலீஸ் நினைச்சு அட்டாக் பண்றாங்க. இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. நான் போலீஸ்லாம் இல்ல. நீங்களா தப்பா நினைச்சு என்ன அடிக்க வரீங்க. ஏய் நீ போலீஸ் இல்லனா நாங்க நம்பிடுவோமா? உன்னை கொல்லாம விட மாட்டோம். ஏய், என்ன போலீஸ் இல்லடா. நீ போலீஸ் இல்லனா நீ போலீஸோட கையால தான் இருப்ப. ஏய் விடாதடா அவனை. வெட்றா. ஏய் விடுடா. வாங்கடா. ஏய் ஏய் விட்றா அவனை. ஏன் அஞ்சல, உனக்கு நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு நடந்தது ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீ சந்தன கலர்ல ஒரு ரெட் கலர் பார்டர் வச்ச புடவையில தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு நம்ம ரூம்குள்ள வரும்போது எப்படி இருந்தா தெரியுமா? ஐயோ சும்மா இருங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. வா வா தமன்னா. தமன்னா வா. தமன்னா எதுக்கு தாத்தா ரூம்குள்ள போறா தெரியலையா நீ? வாட்டர் பாட்டில் உடைஞ்சு தண்ணி எல்லாம் சிந்திருச்சு.
இங்க பாரு சித்தார்த், 4 முறை வேதங்கள் படிச்ச சிவனடியார்கள் எல்லாருமே சித்தர்களுக்கு மேலானவங்க. இப்ப அவங்களெல்லாம் சிவன் மலையில தான் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா அந்த மலை ரொம்பவே ஆபத்தானது. அங்க போய் நீ அவங்கள பார்க்கணும்னா முதல்ல அவங்க மனசு வச்சாதான் முடியும். ஏன்னா அவங்கெல்லாம் சிவனை கும்பிடுறவங்க. அந்த சிவனே கேட்டாலும் மசிய மாட்டாங்க. இது சிவனடியார்களுக்கே இருக்கிற ஒரு விஷயம் தெரியுமா? அந்த சிவன் தான் அவங்களுக்கு இணங்கி போவான். அதனாலதான் அவனுக்கு தொண்டருக்கு தொண்டராயின்னு ஒரு பேரும் இருக்கு. இங்க பாரு சித்தார்த், நீ தேடி போற காரியம் அவ்வளவு ஈஸியானதில்ல. அது உன் உயிருக்கே கூட ஆபத்தை ஏற்படுத்தும். அதான் சொல்றேன், எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேதங்கள்லாம் தெரியும். பேசாம நானே இந்த மாங்கல்யத்தை எடுத்து தரேனே. இல்ல பரவாயில்ல, அங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, அவங்களே தேடி பிடிச்சு நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, நான் சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற. நானும் மனசு கேட்காம உனக்கு ஒரு உதவி பண்றேன். ஒருவேளை அவங்கள நீ பார்த்தாலும் அவங்கெல்லாம் வர்றதுக்கு ஒத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வரமாட்டேன்னு யாராவது ஒருத்தர் சொன்னா கூட இதை நீ அவங்க கிட்ட கொடுத்துட்டு மட்டும் வந்துரு. அவங்க இதை வாங்கலைன்னா அவங்க பக்கத்துல வச்சுட்டு நிக்காம வந்துரு. இந்தா